தலைவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய பிம்பமாக மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய பிம்பம் தாங்க நாங்கள். உழைப்பு எல்லாம் உங்களுடையது. கடினமான பணி எல்லாம் நீங்கள் செய்வது. அடிப்படையிலே ஆளும் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்வதெல்லாம் நீங்கள். கைது செய்யப்படுவதும் நீங்கள். காலை 2 மணிக்கு வந்து உங்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டுவது கூட உங்களுடைய இல்லத்தில். அதனால் எங்களுடைய வேலையெல்லாம் தலைவர்களாக மேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய வேலையெல்லாம் உங்களோடு தோள் கொடுத்து தோள் நிற்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை. உங்களை ஊக்கப்படுத்துவது எங்களுடைய வேலை. உங்களை தலைவர்களாக மாற்றி அழகு பார்ப்பது எங்களுடைய வேலை. ஆனால் நீங்கள் எத்தனை மாலைகள் எங்களுக்கு போட்டாலும் கூட மறுபடியும் அந்த மாலைகள் எல்லாம் உங்களுக்கு விழக்கூடிய மாலைகள். அதனால் உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி சொல்லி, சகோதர சகோதரிகளே, 226வது தொகுதியாக நம்முடைய கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில் என் மண் என் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்ல மற்ற தொகுதியில யாத்திரை நடந்த பொழுது சிங்காநல்லூருக்கு மட்டும் யாத்திரை அன்னைக்கு நடக்கலைங்க ஐயா. காரணம், மத்திய அமைச்சர் வருவதற்காக சில தொகுதிகளை நம்முடைய கட்சி முடிவு செய்து வைத்திருந்தார். இந்த தொகுதிக்கு மத்திய அமைச்சர் வர வேண்டிய தொகுதியாக இருந்தது சிங்காநல்லூர். அன்னைக்கு வர இருக்கின்ற மத்திய அமைச்சர் அவர்களால் வர இயலவில்லை என்பதற்காக அன்னைக்கு யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டு இன்னைக்கு நம்முடைய ஐயா ராஜீவ் சந்திரசேகர் அவர்களுடைய நேரத்தை எடுத்து அவரை அழைத்து வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சாட்சியாக இருந்து 226வது தொகுதியாக சிங்காநல்லூர் தொகுதியிலே என் மண் என் மக்கள் யாத்திரை மிக வெற்றிகரமாக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தாக வேண்டும். காரணம், இந்த யாத்திரை மேடையில் இருக்கக்கூடிய எனக்கு முன்பு பேசின தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இது வந்து ஏதோ அண்ணாமலை அவர்கள் யாத்திரை அல்லது யாத்திரையிலே சில 100 பேர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வந்திருக்காங்க அவர்களுக்கான யாத்திரை. அப்படி இல்லைங்க ஐயா. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த யாத்திரையில் இருந்தாங்க. மிக முக்கியமாக இந்த யாத்திரை மக்கள் யாத்திரை, உங்களுக்காக நடத்தப்படுகின்ற யாத்திரை. உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த யாத்திரையில முதல் தொகுதியாக ராமேஸ்வரத்திலிருந்து இன்னைக்கு 226வது தொகுதியாக சிங்காநல்லூர் வரை மக்கள் இதிலே பங்கேற்று ஆர்வமாக எழுச்சியாக நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய சொந்த மண்ணை மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கு. இந்த யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கட்சி அலுவலகத்தில் தலைவர்கள் ரொம்ப யோசனை பண்ணாங்க, என் மண் என் மக்கள் என்பது சரியான வார்த்தையா, எம் மண் எம் மக்கள் என்பது சரியான வார்த்தையா, என் என்கின்ற வார்த்தை இருக்க வேண்டியமா இல்ல எம் என்கின்ற வார்த்தை இருக்கணுமா, எம்முடைய மக்கள் அப்படி. அப்பொழுது நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு செய்தார்கள், ஒரு மனிதரும் நம்முடைய தமிழ்நாட்டில் சகோதர சகோதரிகள் என்னுடைய மண் என்னுடைய மக்கள் என்று எப்ப பேச ஆரம்பிக்கின்றார்களோ அன்னைக்கு மாற்றம் வரும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரைக்கு என் மண் என் மக்கள் என்கின்ற பெயரை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கட்சி அலுவலகத்தில் அந்த பெயர் வச்சாங்க. இன்னைக்கு பெரிய சந்தோஷம். 226 தொகுதிகளை தாண்டி நிற்கும் பொழுது என் மண் என் மக்கள் என்கின்ற பெயருக்கு அடையாளமாக ஒரு மனிதரும் இது என்னுடைய யாத்திரை, என்னுடைய மண்ணை காக்கக்கூடிய யாத்திரை, என்னுடைய வருங்கால சந்ததியை காக்கக்கூடிய யாத்திரை, நல்ல ஒரு அரசியலை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாத்திரை என்று உங்கள் யாத்திரையாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள், பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் உங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் ஒரு பெரிய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்தாக வேண்டும். அதுவும் கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்தவரை அரசியலை எப்பொழுதும் குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்காம ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு இருக்குங்க ஐயா. காரணம், கோயம்புத்தூர் மக்களுக்கு நன்றாக தெரியும், உலகத்தில் எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் கூட அது கோயம்புத்தூரை பாதிக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். கோயம்புத்தூரில் 1998 பிப்ரவரி 14 என்பதை நீங்க எப்பொழுதும் மறக்க போறதில்லை. காரணம், அந்த வெடிகுண்டு இங்கே வந்தது, மக்கள் கொல்லப்பட்டார்கள், 60 பேருக்கு மேல, 250 பேருக்கு மேல காயமடைஞ்சாங்க. கோயம்புத்தூர் 20 வருஷம் போயிருக்குன்னா அந்த குற்றத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடை தாண்டி எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இத்தனை சிறு குறு நிறுவனங்கள் இருக்கு. வானத்தியக்கா பேசினாங்க, முத்ரா கடன்ல தமிழகத்தில் அதிகமாக பயன்பெற்ற ஒரு மாவட்டம் கோயம்புத்தூர். சிறு குறு தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு அதிகமாக ஊக்கப்படுத்தியிருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர். அப்ப கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய ஆர்டர் உலகம் முழுசா போகுது. ஜெர்மனியில, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஜப்பான் எல்லா ஊருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பம்ப் செட் போகுது, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு துணி போகுதுங்க ஐயா,
கோயம்புத்தூர்ல இருந்து ஆட்டோ உதிரி பாகங்கள் போகுது. ஏதோ ஒரு ஃபோர்டு கார்ல ஃபிட் ஆச்சுன்னா அது பங்களாதேஷ்ல ஓடலாம், வியட்நாம்ல ஓடலாம், கம்போடியால ஓடலாம், ஐரோப்பிய நாடுகள்ல ஓடலாம். அதனால கோயம்புத்தூர் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும், அரசியல் என்பது உலகத்திலே ஆரம்பித்து உள்ளூர் வரை தாக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட அரசியலுக்கு கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் கூட அந்த சூழ்நிலையை பார்த்து எப்படி அரசியல் மாறுகிறது என்பதை பார்த்து ஒரு கட்சி ஆதரிப்பாங்க. அது கோயம்புத்தூர் மண்ணினுடைய சிறப்பு. ஆனா இன்னைக்கு உலகத்திலிருந்து உள்ளூர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் கோயம்புத்தூர் மண்ணிலே இருந்தாலும் 10 ஆண்டுகளாக கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்கின்றார்கள். எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை என்றால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 10 ஆண்டு கால ஆட்சி. எல்லாம் நீங்க திரும்பி பாருங்க. கோயம்புத்தூர் சாதாரண ஊர் இல்லைங்க. அந்த ஒரே மாவட்டத்தில் மட்டுமே 250ற்கு மேற்பட்ட கல்லூரிகள். அதனால்தான் கல்லூரிகளுடைய நகரம் என்று கோயம்புத்தூரை சொல்றோம். படித்தவர்கள், பண்பானவர்கள், ரொம்ப நாகரிகமான மக்கள், எப்பொழுதும் கூட அரசியலை தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து வாக்களிக்கக்கூடியவங்க. அதனால்தான் எங்களுக்கு எல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்கு. தமிழகத்தினுடைய முதல் தாமரை 2024 கோயம்புத்தூரிலே மலரும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது. என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா கூட நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியில் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. அதனால எங்களுக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. 27ஆம் தேதி அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் சொன்னாங்க 15 லட்சம் பேர். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இதுபோல் ஒரு நிகழ்வை நடத்தியதில்லை. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், எப்படி இந்த யாத்திரை மக்கள் யாத்திரையாக, சாதாரண மக்கள் பங்கெடுக்கக்கூடிய யாத்திரையாக மாறி இருக்கிறதோ, பிப்ரவரி 27ஆம் தேதி 12 மணிக்கு நீங்க எல்லாம் மாதாப்பூர் பல்லடம் பக்கத்தில் வரும் பொழுது உங்கள் குழந்தைகளை அழைத்து எதிர்கால இந்தியாவிற்கு பாரத பிரதமர் என்ன பேசுறாங்கன்னு ஒரு திருவிழாவை போல நீங்க கூட்டிட்டு வரணும். வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, கூட்டிட்டு வரணும். அப்பா அம்மா பெரியவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு விசேஷத்துக்கு, ஒரு திருவிழாவுக்கு, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு, ஒரு கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ, எப்படி மகிழ்ச்சியாக குதூகலமாக செல்வீர்களோ, அதுபோல் உங்களுடைய உறவினர் எல்லாம் அழைத்து இந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும். யாத்திரையினுடைய நிறைவு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. பிரதமர் அவர்கள் வரப்போறாங்க. தமிழகத்தில் பிரதமர் அவர்கள் 2021க்கு பிறகு பேச போகின்ற முதல் அரசியல் பேச்சு அந்த மேடையில் இருக்கும். அதுவும் சந்தோஷம். அதையெல்லாம் தாண்டி கண்ணில் தெரியுங்க ஐயா, நமக்கு எல்லாம் தெரியுது, நம்மால் உணர முடிகிறது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க ஐயா, சில டைம் எழுத முடியாது, ஆனால் உணர முடியும். தமிழக அரசியல் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. அந்த மாற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். 1967 ஒரு மாற்றம். தேசிய கட்சி காங்கிரஸ் அகற்றப்பட்டு ஒரு திராவிட கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு 2024 அந்த மாற்றம் நமக்கு தெரியுதுங்க ஐயா. அந்த உணர்வு நமக்கு தெரியுது. நம்ம எல்லோரும் கூட நம்மை சுற்றி உணர முடியும். மறுபடியும் தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்குள்ள 2024 40க்கும் வென்று டெல்லியிலே ஆட்சியில் அமர்ந்தாலும் கூட 2026க்கான முதல் தாக்கம் 2024 மிக முக்கியமாக தமிழக மண்ணிலே வரும் என்பதை இந்த யாத்திரையினுடைய கடைசி நிறைவு நாள் 27ஆம் தேதி பிப்ரவரி உணர்த்துங்க ஐயா. அதனால் உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க உங்களுடைய குடும்ப விழாவாக, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு திருவிழாவுக்கு, ஒரு கோயிலுக்கு எப்படி போவீங்களோ, குழந்தைகளை, பெரியோர்களை, தாய்மார்களை எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு உங்களுடைய விழாவாக நீங்கள் வர வேண்டும். கட்சி பாருங்க, 1200 ஏக்கர், 530 ஏக்கர்ல பார்க்கிங் வசதியும் மாநாட்டு பந்தலும். எங்கேயும் கூட ஒரு நெரிசல் இருக்கக்கூடாது. பாதுகாப்பாக பெண்கள் யாத்திரையிலே பங்கேற்றுவிட்டு பிரதமருடைய உரையை கேட்டுவிட்டு பாதுகாப்பா வெளியே போகணும். குழந்தைகள் வர்றாங்க, அவ்வளவு வெயிலாக என்னவாக இருந்தாலும் கூட தண்ணீரிலிருந்து, உணவிலிருந்து வரக்கூடிய அனைவரும் கூட எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் இந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 4500 பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 4500 பேர். அதனால் சகோதர சகோதரிகளை 27ஆம் தேதி இந்த மாற்றத்திற்கான அந்த அற்புதமான மாநாட்டிற்கு நீங்க வரணும். பாரத பிரதமர் அவர்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற மற்றும் ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். பெரிய மகிழ்ச்சி என்னன்னாங்க ஐயா, முருகன் ஐயாவை பற்றி எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா அரசியல் ஐயா, உண்மையான ஜனநாயகம் என்னன்னா, ஒரு சாதாரண மனிதன் ஒரு உயர் பதவிக்கு வந்தால் ஜனநாயகத்திற்கு ஒரு மரியாதை, ஒரு அழகு. மனிதனுக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் ஒரு கட்சியில
எல்லா பொறுப்புக்கும் அந்த கட்சி கொண்டு வந்தால் அந்த கட்சிக்கு ஒரு அழகு. என்னை கோனூரில் ஒரு விவசாய குடும்பத்தில் தந்தை தாய் இருவரும் விவசாய வேலை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கோனூருக்கு போனீங்கன்னா இன்னைக்கும் முருகன் ஐயாவுடைய தோட்டத்தில் வீட்டில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்பாவும் அம்மா. அந்த குடும்பத்திலே பிறந்து நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இது போல் செய்யாதுங்க ஐயா. மாநில தலைவராக, SC/ST கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக, அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக, அதன் பிறகு மத்திய அமைச்சராக, அதன் பிறகு மற்றும் ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக. அதுவும் பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல 2 அமைச்சர்களுக்கு மட்டும்தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா அதை 2வது முறையாக நீடிச்சிருக்கிறாங்க. பாருங்க, 2 அமைச்சர்களுக்கு மட்டும்தான் திரும்ப அதை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவர் நம்முடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், இன்னொருவர் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள். இது என்னங்க ஐயா, ஒரு ஊக்கம் கொடுக்குது. இங்க எத்தனையோ இளைஞர்கள் சைட்ல நிப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை இங்க இருக்கலாம். 2029 33% இடஒதுக்கீடு வந்து நடக்கக்கூடிய முதல் பாராளுமன்ற தேர்தல் 2029 வரும் பொழுது இங்க இருக்கவங்க யாரோ ஒருத்தர் MLA MP ஆகலாம். அதற்கு முன்னாடி MLA MP 2026 ஆகலாம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராச்சும் இப்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த கட்சியிலே நானும் வரணும், நானும் தலைவரா வரணும், நானும் மக்களுக்கு சேவை பண்ண. சோ இது போன்ற நிகழ்வு அவர்கள் எல்லோருக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சி அனைவரையும் மதிக்கும், எல்லோருக்கும் இந்த கட்சியிலே வாய்ப்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் முருகன் ஐயாட்ட சொன்னோம், உங்களுடைய முதல் நிகழ்வு கொங்கு மண்டலத்தில் இருக்கணும், அதுவும் உங்களுடைய முதல் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மண்ணில் இருக்கும். 20ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட 22ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சிக்கு தான் தன்னுடைய முதல் நிகழ்ச்சியாக வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து அவருடைய பணி இன்னும் சிறக்கட்டும். ஒரு தனி மனிதராக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போராடி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு போய் பேசுறாங்க பாரு. அது வானதி அக்கா எப்படித்தான் சட்டமன்றத்தில் இந்த குரூப்பை எல்லாம் சமாளிக்கிறாங்களோ. இன்னைக்கு வானதி அக்காவை சமாளிக்க முடியலன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி வந்திருக்காரு பதில் சொல்ற. பாருங்க, அவருடைய அப்பா என்ன கேட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னு கலைஞர் ஐயா கேட்டார். பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு, இங்க இருக்கா அங்க இருக்கான். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய MLA-வனுடைய கேள்வியை சமாளிக்க ஒரு முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வந்து நேற்று அவர் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கு. அதாங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி. MLA ஆபீஸ் திறக்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் MLA ஆபீஸ் திறந்து பார்த்துருக்கிறீங்களா? இந்த பாத யாத்திரையில் நான் போகும்போது ஒரு 10-15 இடத்துல பேசியிருக்கேன். இந்த MLA ஆபீஸ், MLA வந்து 2 வருடம் ஆகிறது, சில இடத்துல பேசியிருக்கிறாங்க. இங்க MLA வந்ததே இல்லை, இந்த ஆபீஸ் MLA-வே பார்த்ததில்லை, இந்த ஆபீஸ் திறந்த பிறகு பூட்டு தான் போட்டிருக்கேன். ஆனா இங்க ஒரு MLA 234 MLA ஒரு MLA சொல்றாங்க, என்னங்க திறக்கிறது, என் ஆபீஸ் ISO வாங்கியிருக்கிறேன், எப்ப வேண்டுமானாலும் யாரு வேண்டாலும் வரலாம். இதாங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி. புதுமை எப்பொழுதுமே இருக்கும், எப்பொழுதுமே ஒரு படி முன்னாடி யோசிப்பாங்க, பழையதை ஏத்துக்கவே மாட்டாங்க, இன்னும் முன்னாடி செல்லலாமா, மக்கள் பணியை இன்னும் வேகப்படுத்தலாமா. ISOங்கிறது என்னங்க ஐயா, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ISO 901 என்னங்க அது. நீங்க MLA ஆபீஸ்க்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த நாளுக்குள்ள அந்த பெட்டிஷனுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதை உறுதி செய்வது ISO. மற்ற ஆபீஸ்ல பெட்டிஷனே வாங்க மாட்டாங்க ஐயா. பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா ISO 901 2015 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல வானதி அக்காவுடைய அலுவலகத்துல கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற அலுவலகத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா உறுதி வார்த்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்வது ISO. சும்மா ISO வாங்குறமாங்க ஐயா. இன்னைக்கு அது ஒரு இலக்கணமாக, மற்ற MLA-க்கெல்லாம் இலக்கணமாக இன்னைக்கு நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய MLA அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில், ஐயா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் பாங்க, ஒரு சோறு எடுத்து பதம் பார்த்தா ஒரு பானை சோறுக்கு பதம். 2026 234 MLA-க்களுக்கு ஒரு சோறு பதமாக இருக்கக்கூடிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மற்றும் ஒரு MLA அம்மா சரஸ்வதி அவங்க, அம்மாக்கு வந்து 75 வயசு தாண்டிட்டாங்க. எங்கேயாச்சும் அம்மா கூட போனீங்கன்னா யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துருவாங்க கையில். அவங்க பேரே மக்கள் மருத்துவர், மொடக்குறிச்சி நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர். வயது ஒரு பாரம் கிடையாது, எப்பொழுதும் கூட மக்கள் சேவை, கையிலே ஒரு மக்கள் மருத்துவராக ஒரு தனி பெயர். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் அடையாளம். MR காந்தி ஐயா ஒரு MLA நீங்க பாருங்க,
அப்படியே கல்கண்டு போல வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இந்த 4 எம்எல்ஏக்கள் ஒரு பானை சோறுனுடைய பதமுங்க. 2026 மக்கள் ஆதரவோடு 234 எம்எல்ஏக்கள் தமிழகம் முழுவதுமே இந்த 4 பேர் மாதிரி 234 வந்து உட்கார்ந்தா ஆட்சி எப்படி இருக்கணும் மக்கள் யோசிக்க வேண்டும். அதனால்தான் எங்கள் அனைவருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் எனக்கு இருக்குங்க ஐயா. பெருங்கோட்ட பொறுப்பாளராக சகோதரர் ஏபி முருகானந்தம் அவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, ஒரு பெரிய சவாலுங்க ஐயா. அதாவது ஆளும் கட்சி கிடையாது, அதிகாரப்பூர்வமாக எதிர்கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி 234 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரே ஒருவர் அண்ணன் முருகன் அவங்க இருக்கிறாங்க. இந்த கட்சி எப்படி யோசிக்குதுனாங்க, இதுவரை தமிழகத்தினுடைய அரசியல்ல யாரும் செய்யாத ஒரு பொதுக்கூட்டத்தை நாங்கள் செய்வோம். யோசிக்கிறக்கே ஒரு தைரியம் வேணும், செயல்படுத்துவது இரண்டாவது தைரியம். அதுபோல் யோசித்து மாதாப்பூர்ல பல்லடத்துல 27ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டிற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய தலைமையில் மிகப்பெரிய 4500க்கு மேல நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் பணி செய்கின்றார்கள். ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டைடன் உல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் சித்தாந்தத்தில் எப்படி வந்து ஒரு உல், அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடையில, பட்ட ஆடையில, அந்த பட்டுல ஒரு டைய கலந்துட்டீங்கன்னா எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் சித்தாந்தத்தை பிரிக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ரமேஷ் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவருடைய முதல் பொதுக்கூட்ட நிகழ்வும் கூட இதுதான். முதல் பொதுக்கூட்ட நிகழ்வு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து, இதற்கு முன்பு மாவட்ட தலைவராக இருந்த அருமை சகோதரர் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். சிங்காநல்லூர் பகுதியை சார்ந்தவங்க. அவர் ஒரு மிக வித்தியாசமான தலைவர், நம்ம எல்லோருக்குமே தெரியும். மேடையில் பேச மாட்டாரு. நான் எலெக்ஷன் நிக்க போறேன், நான் பேச மாட்டேன், நான் பின்னாடி கட்சி வேலையை மட்டும்தான் செய்வேன். ஒரு எளிமையான தலைவராக இருந்து, தொண்டர்களுடைய தலைவராக இருந்து நிறைய பணியை செய்துவிட்டு, அவரே எனக்கு ஓய்வு வேண்டும் சிறிது காலம், என்னுடைய உடல்நிலைக்காக எனக்கு ஓய்வு வேண்டும் சிறிது காலம், மற்றவர்கள் ஓடட்டும், பின்னால் நான் ஓடுகின்றேன் என்று சொல்லி இன்னைக்கு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பாலாஜி உத்தமராஜ் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க, பேராசிரியர் கனக சபாபதி அண்ணன் இருக்கிறாங்க. அவர் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் 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 என்று அந்த மூச்சிலும் கோயம்புத்தூரை வைத்து பேசக்கூடிய தலைவர். அவருக்கு நன்றியை தெரிவித்து, நம்முடைய மாநில பொருளாளர் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக என்கிட்ட சொன்னார். நான் மாநில தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது இன்னைக்கு அந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேங்க. நான் சொன்னேன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் வரை உங்களுக்கு ஓய்வு இல்லை, அதுவரை நீங்கள் அந்த பொறுப்பில் இருந்துதான் வேண்டும், உங்களுக்கு ஓய்வு கொடுக்க போவதில்லை என்று வற்புறுத்தி மறுபடியும் மாநில பொருளாளராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் SR சேகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அண்ணன் GK செல்லகுமார் அவர்கள், கோயம்புத்தூரும் அவருடைய குடும்பமும் ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த கோயம்புத்தூருடைய பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கும் அவருடைய குடும்பத்தினுடைய பங்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. எனக்கு இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பயிற்சிகள் நடத்தி கொடுக்கக்கூடிய அண்ணன் GK செல்லகுமார் அவர்கள் வேறு வேறு பொறுப்புல பொதுச் செயலராக, துணைத் தலைவராக எல்லா பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. அண்ணனுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லைங்க. இந்து மக்களுடைய குரலாக தமிழகம் முழுவதுமே இந்த யாத்திரை எனக்கு தெரிந்து 50 தொகுதிக்கு மேல வந்திருக்கிறாங்க. 50 தொகுதிக்கு மேல எல்லா இடத்திலும் வந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு பெரிய வெறி, திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு சாய்க்க வேண்டும் என்கின்ற பெரிய வெறியோடு ஒரு தலைவராக, இந்து மக்கள் கட்சியினுடைய அற்புதமான தலைவராக தொண்டர்களோடு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மாநில பொறுப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள் நம்ம மேடையில் இருக்கிறாங்க. ஐயா செல்வராஜ் அண்ணன், VV வாசன் அண்ணன் 2 பேரும் ஆதரவு தெரிவித்து நம்மோடு இந்த யாத்திரை நடந்து வந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் எங்களுடைய அன்பு நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் எல்லா பொதுச் செயலாளர்கள், யாத்திரையினுடைய பொறுப்பாளர் நரேந்திரன் அவர்கள், இணை பொறுப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், மிக முக்கியமாக அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்கள். பாருங்க, கட்சியில் இணையும் போது என்ன சொல்லி இணைஞ்சாரு தெரியுங்களா? அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கு ஒரு பேரை கடைசியா வச்சிருந்தாங்க. கட்சியில் இணையும் பொழுது மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் நடக்கும்.
நம்ம கட்சியில் இணைகிறீங்க, என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் இவர் ஒரு என்ன நினைஞ்சாருன்னா, எல்லா கட்சியும் பார்த்துட்டங்க, இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் என்பது முழுமையாக உணர்ந்திருக்கின்றேன். அதில் என்னுடைய பங்களிப்பும் இங்கே இருக்க வேண்டும். எனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காதீங்க, எதுவும் வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் அமர்த்துவது மட்டுமே என்னுடைய ஒரே குறிக்கோளாக, அரசியலிருந்து ஓய்வு பெறுவதற்கு. உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது ஓய்வெடுக்க வேண்டும் என்று நண்பர்கள் வற்புறுத்திய பொழுது கூட எனக்கு எதுவும் வேண்டாங்க என்று கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு மனிதன் வந்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக சிறந்தார்ந்து அவளுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய முதல் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியா இருக்க ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், சின்ராஜ் ஐயா அறிமுகமே தேவையில்லாத நம்முடைய சின்ராஜ் ஐயா, கண்ணியம், கடமை, ஒழுக்கம், இந்த மூன்றுக்கும் அரசியல்ல எம்எல்ஏவாக இருந்த பொழுதும் சரி, ஓய்வு பெற்ற பிறகும் சரி, ஒரு தொண்டனாக இலக்கணமாக இருக்கக்கூடிய ஐயா சின்ராஜ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவரையும் ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷம் ஐயா எந்திரிக்க சொல்றேன். உங்களுடைய வணக்கத்தை எல்லாம் ஒரு கைத்தட்டல் மூலமாக நீங்கள் ஐயாவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய அண்ணே. ஒன்றும் இல்லை, கண்ணு கொஞ்சம் மங்கி போச்சுங்க ஐயா, அந்த யாத்திரையில் நிறைய லைட்டை பார்த்து அதனால தான் சின்ராஜ் ஐயா முகமே எனக்கு தெரியவில்லை, தவறாக நீங்கள் நினைக்கக்கூடாது, உண்மையாலுமே கண்ணு தெரியலைங்க ஐயா. அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, ஒரு கடுமையான யாத்திரைங்க இது, கடுமையான யாத்திரை. இது சாதாரண யாத்திரை இல்லைங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த யாத்திரை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நடத்திய சகோதர சகோதரிகளுக்கு. இந்த யாத்திரையிலே சில நண்பர்கள் இருக்கின்றார்கள். குழந்தை பிறந்து 3வது நாள் இந்த யாத்திரையில் ஒருத்தர் டிரைவரா ஓட்டிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 226 தொகுதி வந்திருக்காங்க. யாத்திரையில இருந்தவர்கள் வேறு வேறு காரணத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த யாத்திரையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வாகனம் யார் ஓட்டுறாங்களோ, ஒரு 10 வண்டி 12 வண்டி யார் ஓட்டுறாங்களோங்க ஐயா, 30,000 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு. குறிப்பாக ஒருவர் பைக் ஓட்டிட்டு வருவார், திருப்பூர்காரர் பார்த்தீங்கன்னா பைக்கில் 30,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்காரு. பைக்குக்கு பெட்ரோல் காசு கூட வாங்க மாட்டார். இதுபோல் எல்லா உணர்வு பூர்வமான தொண்டர்கள் இந்த யாத்திரையை நடத்தி நிறைவு பகுதியில் வந்து நிக்கிறோங்க ஐயா. நிறைவு பகுதியில் நிக்கிறோம், ஒரு பெரிய படையோடு, ஒரு சேனையோடு. இப்பொழுது இதை உடைக்க முடியவில்லை என்றால் எப்பொழுதும் உடைக்க முடியாது என்கின்ற மனநிலையோடு ஒரு பெரிய படையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய படையெல்லாம் இதெல்லாம் காசு கொடுத்த படையெல்லாம் இல்லைங்க ஐயா, தானா சேர்ந்த படை எல்லாம் நிக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் கோபம், ஆதங்கம். இத்தனை காலமாக 40 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியிலே உழைத்திருப்பவர்கள் மேடையில் இருக்கிறாங்க, மேடை கீழே இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறீங்க, இளையவர்கள். புதிய இந்தியாவிற்கு என்னுடைய கனவுக்கும் திமுக ஆட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னா நான் உங்களோட வர்றேன். பெண்கள் கை குழந்தையோடு, அண்ணா இந்த குழந்தை வளரும் பொழுது ஒரு வளர்ந்த நாட்டிலே இருக்க வேண்டும், அதற்காக நான் உங்க பின்னாடி வர்றவங்க, அந்த கட்சி பின்னாடி. தாய்மார்கள், கண் முன்னாடி நடக்கிற அநியாயத்தினால பார்க்க முடியல தம்பி. ரோட்ல நடந்து போனா கஞ்சா விற்கிறாங்க, அங்கு நடந்து போனா டாஸ்மார்க்ல மக்கள் குடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதெல்லாம் மாத்தணும் தம்பி. சகோதரிகள், தாய்மார்கள், வயதானவர்கள் அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. இளைஞர் பெருமக்கள் பட்டாளமாக, அண்ணா அக்கா படிச்சதுக்கு வேலை இல்லை, செய்யற வேலைக்கு காசு பத்தல, மோடி ஐயாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும், திரும்ப மோடி ஐயா அதற்கு டெல்லியில வரணும், நானும் உங்க கூட வர்றேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய படையாக, மக்கள் சேனையாக அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றார். அதனால தாங்க ஐயா உறுதியாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், 2024 நம்முடைய காலம். இதை மோடி அவர்கள் ஹிந்தியில் அருமையா சொல்றாங்க. இது சரியான நேரம், இது நம்முடைய நேரம் அப்படிங்கிறார். 2024 தேர்தலில் மோடி அவர்கள் சொல்றாங்க, இது சஹி சமயக ஈ சமயகங்கிறார். இது சரியான நேரம், இந்த நேரம் நம்முடைய நேரம். இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது சகோதர சகோதரிகள். இதை தவறவிட்டோம்னா ஒரு சரித்திர பிழையை நாம செய்யறோம். எனக்கு எல்லா கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னை பார்த்து, அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறார். தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் இது இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க. இன்னொரு தலைவர் சொல்றார், லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பெயர்லாம் இங்க சொல்ல விரும்பலைங்க. லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்துறார். ஐயா நமக்கு தெரியும், இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், திருநூறு பூசக்கூடிய ஆண்டி, அவர் தான் பூச்சாண்டி.
மற்ற கட்சிகளை போல திருவூரை அழித்துவிட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல. திருநூறு பூசிவிட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக் கொள்கின்றோம். மாயாண்டி தென் தமிழக மக்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வம். இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா எடுத்துக்கிறோம். லேகியம் விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்தறாங்க. ஆமாங்க, 27ஆம் தேதி பெரிய பாட்டில லேகியம் விற்க போறோம். தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து. ஊழலாட்சிக்கு அன்னைக்கு 27ஆம் தேதி லேகிய மருந்து இருக்கு. குடும்ப ஆட்சிக்கு 27ஆம் தேதி லேகிய மருந்து இருக்குங்க. வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையா சொன்னாங்க. பொய்யா பேசி பேசி ஒரு பட்ஜெட். பொய் பேசுறதுக்கு எதுக்கு பட்ஜெட்? ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இந்த விவேக் பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லிஃப்டர் மாதிரி பொம்மையை வச்சிருப்பார். அந்த பாட்டி வருவாங்க, நம்ம பாட்டி, தூ இதைத்தான் நீ வெயிட் லிஃப்ட் பண்ணியான். இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க, இதுக்கு தான் நீ பட்ஜெட் போட்டையான். மத்திய அரசனுடைய திட்டத்திற்கெல்லாம் ஒரு பெயர் வைப்பதற்காக ஒரு பட்ஜெட் பாருங்க. அது எப்படித்தான் நம்முடைய 4 எம்எல்ஏக்கள் உள்ள இருந்து அவங்களுக்கு காது இருக்கல, எவ்வளவு நேரம் கேட்பாங்க. அவர்கள் பொங்கி எழுந்து பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் இன்னைக்கு போய் சொல்றாங்க. பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டம், இவங்க வைக்கிற பெயர் கலைஞரின் கனவு இல்லம். பிரதமரின் கிராம சாலை திட்டம், இவர்கள் வைக்கிற பெயர் முதலமைச்சரின் கிராம சாலை திட்டம். ஜல்ஜீவன் திட்டம், இவர்கள் வைக்கிற பெயர் குழாய் மூலம் குடிநீர் திட்டம். போஷன் திட்டம், இது வானத்தியக்கா ஊர் ஊரா போய் மகளிர் அணி அகில இந்திய தலைவராக ராஜஸ்தான்ல இருந்து நாகாலாந்துல இருந்து ஊட்டச்சத்துக்காக போஷன் திட்டத்தை மகளிர் அணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டமா. சஹி நிவாஸ் நகரத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் தோழிகளுக்காக விடுதிகளை மோடியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 20 விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு பேர் சஹி நிவாஸ். அதற்கு இந்த பட்ஜெட்ல பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி. சமகிரக சிக்ஷாக்கு பேர் வச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகம் திட்டம். விஸ்வகர்மா நலத்திட்டம் 13,000 கோடி. கோயம்புத்தூர் நமக்கு தெரியும், நம்ம இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் மற்ற எல்லா சமுதாயம் 13 சமுதாயம் விஸ்வகர்மாலே வரக்கூடிய 5 சமுதாயத்திற்கும் 18 சமுதாயத்திற்கு இந்த திட்டம். அதுக்கு இப்ப பேர் வச்சிருக்கானுங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம். அமிர்த் திட்டத்திற்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். நகர்வன திட்டம், அதாவது பெரிய பெரிய சாலை எல்லாம் போச்சுனாங்க ஐயா, சென்டர்ல மரம் வைக்கக்கூடிய 10 சாலைகளுக்கு நடுவிலே மரம் வைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், நகர்வன திட்டம். அதற்கு பேரு இது ஒண்ணு மட்டும் ஆங்கிலத்தில் வச்சுட்டாங்க, அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட். பிரதம மந்திரியினுடைய உயர்கல்வி ஊக்க திட்டத்திற்கு இங்க பெயர் 2500 கோடி ரூபாய் கல்வி கடன் திட்டம். எப்படிங்க ஏத்துக்க முடியும்? மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அம்மா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட சரியா சொல்லாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு பேரை மாத்தி வச்சா கூட ஒத்துக்கலாம். இந்த குழந்தை மனுஷனாய் நிக்குது, இதுக்கு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் 2015 2014 அப்ப வந்த திட்டங்க. 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம். 4 கோடி வீடுகள் கட்டி முடித்த பிறகு பிரதமருடைய வீட்டு திட்டத்திற்கு பேர் வைக்கிறாங்க கலைஞரின் கனவு உலக திட்டம். அதனால் வளர்ந்திருக்க குழந்தைய போய் பேர் மாத்தினா அந்த குழந்தை திரும்ப அடிக்காது. இன்னைக்கு அதைத்தான் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பட்ஜெட்டே ஒரு ஃப்ராட். அதுல இந்த பட்ஜெட்ல 2-3 விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல்ல நன்றி சொல்றோம். சாராயம் மூலமாக வருமானம் எவ்வளவு வருதுன்னு குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஒரு மேடையில வானத்தி அக்கா 44,000 கோடிங்கிறாங்க, இன்னொரு மேடையில முருகன்ஜி அவங்க 46,000 கோடிங்கிறாங்க, மேல இருக்கிற தலைவர்கள் 42,000 கோடிங்கிறாங்க. தமிழக மக்களுக்கு என்னதாயா சாராயம் மூலமா வருமானம் வருதுன்னு நிதியமைச்சர் கவலைப்படாதீர்கள். சாராயம் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் 50,000 கோடி என்று இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறான். ஆனா மக்களுக்கு இந்த உண்மையை சொன்னதுக்காக முதல்ல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 50,000 கோடி ரூபாய். இந்தியால எந்த மாநிலத்திலும் கூட சாராயம் பெற்று 50,000 கோடி இல்லை. அதுக்கு யாரோ ரொம்ப நல்லா சொன்னாங்க, ரொம்ப ரமையா சொன்னாங்க. திராவிட மாடல் அரசு அரசுன்னு சொல்றீங்களே, இதற்கு ஒருத்தர் ரொம்ப ரமையா சொன்னார். அதாவது ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற பகுதியும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. ஆமை புகுந்த வீடும் திமுக ஆளுகின்ற மாநிலமும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ மக்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வெளியே வைப்பாங்க. சாதாரணமா இல்லைங்க, 10 வருஷம். எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தொடர்ந்து வெளியே வச்சாங்க. அதன் பிறகு 2011 இருந்து 21 வரைக்கும் தொடர்ந்து வச்சாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், மக்கள் எப்பாச்சும் ஏமாந்து ஒரு முறை திமுக ஓட்டு போட்டுட்டா
அதன் பிறகு சுதாரித்து குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் உள்ளே விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு வானதி அக்கா சொன்னது போல ஒரு மாற்றம் என்னன்னா, திமுக தொண்டன் தெளிவா இருக்கான், நான் என்னை விடவே மாட்டேன் சார் என் தலைவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு. இதுதான் கடைசி முறை. திமுக தொண்டர்கள் தயாராக இருக்கின்றார்கள். 2024 நான் ஓட்டு போட மாட்டேன். ஐயா, இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சர்வே அவங்க சொன்ன மாதிரி பாருங்க, இன்டர்நேஷனல் மேகசின்ல இருந்து நம்முடைய நிருபர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறான். எல்லோரும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு சதவீதத்தை போடுறாங்க. ஒரு பத்திரிகை 20%, ஒரு பத்திரிகை 24%, ஒரு பத்திரிகை 17%. பிரசாந்த் கிஷோர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, எப்படியாச்சும் பிரசாந்த் கிஷோர் மாத்தி பேசுவாரான். அவரு சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சுங்க, இரட்டை இலக்கில் இருக்குதுங்க, என்னங்க பேசுறீங்க? சகோதர சகோதரிகள், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சகோதரர் ரமேஷ் அவர்கள் சொன்னது போல நாம் 20% எல்லாம் எப்பவோ தாண்டிட்டோங்க. அதெல்லாம் வேல் யாத்திரை காலத்திலே தாண்டியாச்சு, அதெல்லாம் 2021 தாண்டியாச்சு. பலத்தை காட்டுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காம பல ஆண்டு காலமாக காத்திருந்தோம். இன்னைக்கு உங்களுடைய இத்தனை ஆண்டு காலத்தினுடைய உழைப்பினுடைய வெளிப்பாடு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெரியுங்க. 33% வாக்குகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கும். நீங்க குறிச்சு வச்சுக்கங்க, எழுதி வச்சு பத்திரிகை நண்பர்களுக்கு எழுதி வச்சு. தலைகீழாக நின்று தோப்பு கரணம் எதிர்க்கட்சிகள் போட்டாலும் கூட இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் என்று மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்னங்க ஐயா? யாத்திரை வந்துருச்சு, தலைவர்கள் பேசினாங்க, நாம யாத்திரையிலிருந்து கிளம்பிட்டோம், நாம கட்சி வேலை செய்தோம். இது இன்னைக்கு நோக்கம் இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருமே எவ்வளவு பலசாலின்னு உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். உங்க ஒருவருடைய செல்போன் எடுத்து அந்த கான்டாக்ட் லிஸ்ட பாருங்க ஐயா. குறைஞ்சபட்சம் உங்க செல்போன் கான்டாக்ட் லிஸ்ட்ல ஒரு 1000 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? உங்களுக்கு காலையில வாட்ஸ்அப் மெசேஜ் எடுத்து ஓபன் பண்ணாவே குட் மார்னிங் அப்படின்னு போடுறவங்களே ஒரு 300 பேர் இருப்பாங்க. நீங்க பிளாக் பண்ணவங்களே ஒரு 200 பேர் இருப்பாங்க. இவன் டெய்லி குட் மார்னிங் போடுறான், பிளாக் பண்றான். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நாங்கள் கேட்பது, உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வைப்பது உங்களுடைய கடமை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். உங்களுக்கு இன்னும் 50-60 நாள் இருக்கு. நீங்க டெய்லி போன் பண்ண, திமுக காரங்களா இருந்தாலும் போன் பண்ண, டெய்லி 1 மணி நேரம், 1 நிமிஷம், அரை நிமிஷம், 30 நிமிஷம், எவ்வளவு நேரம் இருக்கோ பேசணும். நம்முடைய கட்சி, நம்முடைய திட்டங்களை பத்தி மட்டும் நீங்க சொல்லணும். 2024 எதற்கான ஒரு முக்கியமான தேர்தல் நீங்க சொல்லணும். நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது, வேண்டுகோள் வைப்பது, உங்களுடைய தொலைபேசியில யாருடைய பதிவையும் பேரையும் நம்பரையும் பதிவு செஞ்சிருக்கிறீங்களோ அவர்களுடைய வாக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பெற்றுக் கொடுப்பது உங்களுடைய வேலை என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம். இன்னையிலிருந்து 60 நாள் நீங்க சொல்லணும், நீ ஓட்டு போடலினா டெய்லி போன் பண்ணுவேன், அதுக்காச்சும் ஓட்டு போடுன்னு நீங்க சொல்லணும். 2024 அந்த ஓட்டை வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இங்க இருக்கிற நாம எல்லாரும் செஞ்சோம்னாங்க கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி உறுதிங்களா? கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி உறுதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு வெற்றி பெற்ற மண், நம்மை ஆதரித்த மண். என்னை கோயம்புத்தூர் மக்கள் நல்லா பார்த்துட்டாங்க. சமீபத்தில் தீபாவளி சமயத்தில் 2022 எல்லாம் பார்த்தாங்க. மனித குண்டு வெடிப்பு எவ்வளவு பெரிய ஆபத்து பார்த்தாங்க. என்ஐஏ நடவடிக்கை 14 பேர்த்த தாண்டி கைது பார்க்கறாங்க, 3 சார்ஜ் ஷீட் பார்க்கறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மக்கள் அமைதியாக பொறுத்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி வந்தா முதல் வேலையாக அந்த சகோதரனோ சகோதரியோ அமித்ஷாஜியை போய் பார்ப்பாங்க. என்ன கேட்பாங்க? சார் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க. கோயம்புத்தூருக்கு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் வேணும். நம்முடைய சகோதர சகோதரி யார் எம்பியாக இருக்கிறாங்களோ முதல்ல என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல வைப்பாங்க. அதுக்கு ஒரு 60 பேர் 75 பேர் ஸ்டாஃபை கொண்டு வந்து வைப்பாங்க. அதில் இன்டெலிஜென்ஸ் பிரிவருக்கும் நுண்ணறிவு பிரிவருக்கும் எல்லா பக்கம் சுத்துவாங்க. ஐயா, ஒரு முறை ஆபத்திலிருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்கிறாங்க, மனுஷன் காப்பாற்றல, கடவுள். அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் கரெக்டா அந்த வண்டி அங்க ஏறணும் இறங்கணும், சூரசம்ஹார மூர்த்தி முருகன் அங்க இருக்கணும். முருகனும் இதற்காக காத்திருக்கணும். காலையில் 4 மணிக்கு வாங்கடா பார்த்துக்கலாம், கோயம்புத்தூருக்கு நீங்க எப்படி போறீங்க. அதனால் ஆண்டவன் நம்மை ஒரு முறை காப்பாற்றி நமக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்கார். இனி மனிதர்கள் நம்மை காப்பாற்ற வேண்டிய காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூரினுடைய பாதுகாப்புக்கு செய்யக்கூடிய முதல் வேலை. இரண்டாவதுங்க ஐயா, இன்னைக்கு பாருங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல வானதி அக்கா ஒரு 2 விஷயத்தை பேசினாங்க. அதாவது கோயம்புத்தூருக்கு மட்டும் எப்படி பட்ஜெட் போடுறாங்கன்னு நீங்க பாருங்க, ரொம்ப காமெடியா போட்டிருக்காங்க.
நொய்யல் நதியை சுத்தம் செய்வதற்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி 990 கோடி. ஐயா, ஒரு நதி கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ள வந்து வெளியே போற நதிக்கு 1000 கோடி ரூபாய்க்கு 10 கோடி கம்மியாக நம்ம நிதி ஒதுக்கி இருக்கோம், சுத்தப்படுத்தி திரும்ப நொய்யல் நதியை கொண்டு வரணும். ஆனா இந்த பட்ஜெட்ல திமுக அரசு சொல்லி இருக்கின்றார்கள், நொய்யல் நதியை சுத்தம் செய்ய அறிக்கை தயார் செய்வோம். பணம் கொடுப்பது நாம, அறிக்கை தயார் செய்யறது இவங்க. இப்படித்தாங்க கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட எல்லா பட்ஜெட் இப்படித்தான். சென்னையிலே புதிய கழிவறைகள் மற்றும் அதை பராமரிக்க 430 கோடி கோயம்புத்தூருக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இதே போன்ற ஒரு திட்டம் கோயம்புத்தூரிலும் செயல்படுத்துவோம். வடிவேல் சொல்ற மாதிரி ஜோப்ல பணம் இல்ல, அப்ப இந்த திட்டமும் செயல்படுத்த மாட்டாங்க. கோயம்புத்தூரிலே பூஞ்சோலை திட்டம் செயல்படுத்துவோம், எத்தனை பைசான்னு சொல்லல. கோயம்புத்தூரிலே கலைஞர் நூலகம் பைசா சொல்ல, அதைத்தான் கேள்வி கேட்டு முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். 2026 அவருக்கு தெரியாது நடக்க போறது இல்லையா, 26 சொல்லி வச்சிருவோம், 25 வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்லுவான். ஐயா, நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையை சரியா படிச்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதுவும் இல்லை. ஒரு திட்டத்திற்கு கூட எந்தவித பணமும் உருவாக்கல. அதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு நிலத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2017 இருந்து 7 வருஷமாக நிலம் எடுக்கிறாங்க. போன ஆண்டு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக 136 கோடி ரூபாய் கொடுத்து 64 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு நகரத்திற்கு இன்டர்நேஷனல் கனெக்ஷன் இல்லை என்பது வெட்க கேடுங்கய்யா, அது தவறு. ஒரு குளோபல் சிட்டிங்க ஐயா கோயம்புத்தூர், சாதாரண நகரம் இல்ல, குளோபல் சிட்டி. உலகத்தை இங்கிருந்து இயக்கக்கூடிய மனிதர்கள் கோவை நகரில் அமர்ந்திருக்கிறாங்க. மிடில் ஈஸ்டுக்கு, அமெரிக்காவுக்கு, யூரோப்புக்கு ஒரு கோல்ட் ஷேர் பிளைட் இல்ல, அதற்கான எக்ஸ்பான்ஷன் நடக்கல. அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா எம்பி வீடு இங்கதான் இருக்குது. நம்ம பேசுறதை கேட்டிருக்காருன்னு தெரியலங்க ஐயா. எம்பி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை. கோயம்புத்தூர்ல வளர்ச்சியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எம்பி இங்கே அமர்ந்திருக்கின்றார். வளர்ச்சி தப்பு தவறி கூட எட்டி பாத்திரக்கூடாது, எட்டி பாத்திரவே கூடாது. இன்னைக்கு கோயம்புத்தூர் எம்பியினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இது போன்ற நகரங்கள் வளரும் பொழுது கோயம்புத்தூர் உலக வளர்ச்சி நகரத்திலே மையப்புள்ளியா இருக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சிக்கு எதிரியாக இருப்பதனால கரூருக்கு கோயம்புத்தூருக்கு 7500 ரூபாய்க்கு ஒரு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் எத்தனை நாளா கேட்டிருக்கிறோங்க ஐயா, 8 லேன் ப்ராஜெக்ட். அது வந்து அப்படியே கன்ஜெஷன் ஒதுக்கி அப்படியே சிட்டி வெளியே growth ஆகும். அனுமதி இல்லை, லேண்ட் அக்விசிஷன் நடக்கல. மத்திய அரசு எத்தனை முறை வானதி அக்கா அவர்களோ முருகன் ஐயாவோ போய் எத்தனை முறை நிதின் கட்கரி அவங்கள பார்த்து எத்தனை பெட்டிஷன் ஐயா கொடுக்கிறது. அங்கிருந்து பெட்டிஷன் இங்க வந்தா எது வேலையும் செய்வது கிடையாது. இன்னைக்கு ஒரு இன்னொரு பட்ஜெட்ல இன்னொன்னு ஏமாத்திருக்காங்க பாருங்க. விலாங்குறிச்சியில புதிய ஐடி பார்க் துவங்குவாங்களாமா, பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. 2020 பட்ஜெட்ல விலாங்குறிச்சி ஐடி பார்க் 2020லயே அறிவிச்சாங்க. செங்கலிங்கானா ஒன்னைங்கானா, சரி நாமளும் ஒன்று போட்டு பார்ப்போமே. 2024 பட்ஜெட்ல விலாங்குறிச்சியில ஐடி பார்க். ஐயா, நாம் ஒரு விஷயத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தினமும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்பது மற்றும் ஒரு சாட்சி. நேற்று பாருங்க ஐயா, நம்ம பிரதமர் நேற்று கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நேற்று உயர்த்தியிருக்கிறாங்க. ஒரு டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 3150 இருந்து 3400 உயர்த்தியிருக்கின்றோம். 250 ரூபாய் உயர்த்தியிருக்கிறோம். ஐயா, நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது கரும்பினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு டன்னுக்கு 2100. 2014 10 ஆண்டுகள் கழித்து 2024 நம்முடைய ஆட்சியில குறைந்தபட்ச ஆதரவு விலை 2100 இருந்து 3400 1300 ரூபாய் நாம் ஏற்றிருக்கிறோம். 62% உயர்த்தியிருக்கோம். திமுக கார எவ்வளவு கில்லாடி நாங்க ஐயா. தேர்தல் அறிக்கை 2021 எழுதியிருக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்பினுடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் உயர்த்துவோம். அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் பிஜேபி கார உயர்த்திடுவான், எப்படி இருந்தாலும் பிஜேபி கார 2100 இருந்து தூக்கிட்டு வந்து 3400 மோடி ஐயா நிறுத்தி இருக்காரு. 4000 2 வருஷம் நிறுத்தினதுக்கு அப்புறம் திமுக கார வந்து கரெக்டா ஸ்டிக்கர் ஒட்டுவான். சொன்னதெல்லாம் செஞ்சோம்ல. 4000 ரூபாய் பட்ஜெட்ல சொன்னோம், எங்க தளபதி 2026க்கு முன்னாடி செஞ்சாங்க. இப்படி தாங்க ஐயா ஏமாற்று வேலை, பித்தலாட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கரும்புக்கு குறைந்தபட்சம். இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல பாருங்க, இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல பாருங்க. தமிழகத்தில் மட்டும்தான் பெட்ரோல் டீசல் அதிகமான விலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். எவ்வளவு பெரிய நாடு. மோடி ஐயா எவ்வளவு பட்ஜெட் போடுறாருங்க, சும்மா போடுறாருங்களாங்க. 2024 உள்கட்டமைப்புக்காக நம்முடைய பட்ஜெட் 11 லட்சம் கோடி.
11,11,111 கோடி, 11 லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு. இங்கிருந்துங்க ஐயா போடுறாரு அவ்வளவு. நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய, நம்ம கொடுக்கக்கூடிய வரியில பட்ஜெட் போடுறார். அந்த சிரமத்திலும் 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார். 10 ரூபா ஒருக்கா, 7 ரூபா ஒருக்கா எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கிறார். அப்படி இருந்தும் வளர்ச்சியில கை வைக்காம வளர்ச்சியும் நடக்குது. பெட்ரோல் டீசல் விலையை நம்முடைய ஆட்சி 2 முறை குறைத்து, போன தீபாவளிக்கு 10 ரூபா 7 ரூபா குறைச்சோம். இவங்க தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறேன் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. ஆனா எல்லா மாநிலங்களும், பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களும் பெட்ரோல் டீசல் விலையை மோடி அவர்கள் குறைத்த பிறகு மாநிலத்தில் ஒருக்கா குறைச்சாங்க. மோடி ஐயா நீங்க குறைச்சதுக்கு நன்றி, நானும் குறைக்கிறேன். என்னாச்சுங்க ஐயா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் விலை மிக குறைவு. திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கி பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநிலத்தில் 8,30,000 கோடி கடனாக இந்த நிதி அறிக்கையில் காட்டியிருக்காங்க. அதே பொய்யுங்க ஐயா. உண்மையான கடன் 9,50,000 கோடி, 1,20,000 கோடி கடனை பாண்ட மறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2-3 நாட்கள்ல வெள்ளை அறிக்கை கொடுக்கின்றோம். வாங்கிய கடனையும் மறைத்து 8,30,000 கோடி இந்தியாவில் நம்பர் 1 கடன். ஆனா உண்மையான கடன் 9.5 லட்சம் கோடிங்க ஐயா. அதிலும் பெட்ரோல் டீசலுக்கு வரி கொடுக்காம, வரியை குறைக்காம ஏமாற்று வேலை செய்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு உதாரணம் ஐயா. இது போன்ற பட்டியல் போட்டு நம்ம பேசிக்கிட்டே போலாம். வேளாண் அறிக்கை, சரி இதைத்தான் தங்கம் தென்னரசன் தான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாருன்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வன் வேளாண் பட்ஜெட் போடுறாரு. அதுல வானதி அக்கா எம்எல்ஏ சொல்றாங்க, அண்ணே அதுல ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் ரொம்ப பெருமையாக. திட்டத்தினுடைய பெயர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். அப்படின்னா மண்ணை காட்பதற்கு அடையாள அட்டை. ஐயா மண் வட அடையாள அட்டை 2015 பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து 1.4 கோடி அட்டைகளை கொடுத்திருக்கின்றோம். 9 வருஷம் ஆகுதுங்க ஐயா திட்டத்தை கொண்டு வந்து. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க மண்வள அடையாள அட்டை கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஏமாற்று வேலை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களாங்க ஐயா? இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறக்கு ஒரு குரூப். அதனால் சகோதர சகோதரிகள் நாம் தெளிவாக இருக்கிறோம். அதைத்தான் இன்னொன்று சொல்லியிருக்கார், தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தியில அதிகமாயிருச்சு. 2022-23 அதிகமா உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணிட்டோம். ஒரு எல்கேஜி பாப்பாவை கூப்பிட்டு கோட்டா அந்த பாப்பா சொல்லும், அங்கிள் 2021-22 உணவு தானிய உற்பத்தி 119.97 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். 2022-23 உணவு தான உற்பத்தி 116.91 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். அப்ப 3 லட்சம் மெட்ரிக் டன் தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தி குறைந்திருக்கு அங்கிள் ஒரு எல்கேஜி பாப்பா சொல்லும். இத்தனையே அதிகாரியை வச்சுக்கிட்டு அத்தனை பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே உணவு தானிய உற்பத்தி 3 லட்சம் டன் குறைந்திருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு. தமிழகத்தில் 2022-23 உணவு தானிய உற்பத்தி அதிகமாயிருக்கு. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? அதற்கு ஒத்து உதுவதற்கு அந்த கட்சியை சார்ந்த 2 டெலிவிஷன் சேனல் போய் திமுக நண்பர்கிட்ட போய் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு, பட்ஜெட் சூப்பரா இருந்தது அப்படின்னு. இன்னும் ஒரு திமுக தனவங்க போய் நீங்க பட்ஜெட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, 10க்கு 10. இதையெல்லாம் இது போன்ற பொதுக்கூட்ட மேடைகள்ல நம்முடைய தலைவர்கள் பேசும் பொழுதுதான் நம்முடைய மக்களுக்கு தெரியுமோ இவ்வளவு ஏமாத்துறீங்களான். இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வளர்ச்சி 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 ஒரு பக்கம் ஐயா, இந்த பக்கம் கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி என்று திமுக ஒரு பக்கம். ஐயா தமிழகத்திலே வளர்ச்சி என்று என்ன சொல்றாங்களோ அது வீக்கம், அது வளர்ச்சி இல்லை, அது கட்டி. அதுவும் கோபாலபுரத்திற்கு வந்திருக்கக்கூடிய கட்டி நமக்கு வரலீங்க. அந்த கட்டி ஒரு நாள் நம்ம வெட்டி எடுக்கத்தான் போறோம், எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. இன்னைக்கு கோபாலபுரத்தில் நடக்கக்கூடிய வளர்ச்சியை வீக்கம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு கும்பல். ஆனா இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சியை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். அதனால் சகோதர சகோதரிகளே, நேரம் 9:30 மணி ஆயிட்டு இருக்குதுங்க. இன்னும் நிறைய பேச வேண்டும். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சுருக்கமா பேசிட்டு அமர்ந்திருக்கின்றார். 27ஆம் தேதி நம்முடைய பிரதமர் நிகழ்வுக்கு ஒரு சரித்திர நிகழ்வாக அது இருக்கும். நீங்கள் அனைவரும் அங்கே வர வேண்டும். உங்களுடைய நிகழ்வு உங்க குடும்ப நிகழ்வு. உங்க குடும்பத்தினுடைய விசேஷம் எப்படி இருந்தா சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு பத்திரிகை அடிச்சு நீங்க கூப்பிடுவீங்களோ அது போன்று நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேங்க ஐயா. கோயம்புத்தூருடைய வெற்றியை நரேந்திர மோடி அவர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூருடைய வெற்றி நமக்கு முக்கியம்.
இந்த மண் தேசிய மண். இங்கே அயோக்கியர்களுக்கு இடம் கிடையாது என்பதை 2024 கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் மறுபடியும் தேர்தல் களத்திலே உணர்த்தப் போகின்றீர்கள். அதுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து 27ஆம் தேதி பல்லடத்தில் உங்களை சந்திப்பதற்காக தயாராக இருக்கின்றோம். நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அழைப்பை மறுபடியும் உங்களுக்கு வைத்தினுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.